வாருங்கள் இரவு நேர தாத்தா. வருகிறேன் செல்வங்களே. தாத்தா, நீங்கள் இரவு நேரத்தில் இந்த வீடியோ போடுறீங்களே, உங்களுக்கு இரவு நேரத்தில் வேலை செய்கிறதுக்கு அனுபவம் இருக்கா தாத்தா? வேறு அனுபவம் இருக்கா தாத்தா? இப்போதெல்லாம் இரவு நேரத்தில் வேலை செய்கிறீர்களே, உங்களுக்கு வேறு ஏதாவது அனுபவம் இருக்கா இரவு நேரத்தில்? இருக்கிறது செல்வங்களே. 40 ஆண்டு காலமாக நான் வேலை செஞ்சுக்கிறேன் ராபர்ட் பாஷ் என்ற ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில். இரவு நேரம் மட்டும் இல்லை, 4 விதமான சீசன், 4 விதமான ஷிஃப்ட்டுகளில் நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், மார்னிங் ஷிஃப்ட்டு, செகண்ட் ஷிஃப்ட், மாலை நேர வேலை, மத்தியானத்திலிருந்து மாலை. நைட் ஷிஃப்ட், நைட்லேருந்து அடுத்த நாள் காலை வரை இரவு ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட். அது பார்த்தாம சில சமயத்தில் டே ஷிஃப்ட், ஜென்ரல் ஷிஃப்ட் என்று சொல்வார்கள். அந்த ஜென்ரல் ஷிஃப்டிலும் எனக்கு அனுபவம் இருக்கிறது. தாத்தா, நீங்கள் எவ்வளோ நாளாக வேலை செஞ்சுக்கிறீங்க தாத்தா ராபர்ட் பாஷ் கம்பெனியில்? 40 ஆண்டுகளாக நான் குப்பை கொட்டி இருந்தேன். ஓ, உங்களை பார்த்தா ஒரு நல்ல வேலை செய்த மாதிரி தெரியுது தாத்தா. குப்பை கொட்டியிருந்தீங்களா? அப்படி என்றால் நான் அங்கே பணிபுரிந்து கொண்டு இருந்தேன் என்பதை ஒரு அழகாக சொல்லுவார்கள். நான் அந்த இடத்துல குப்பை கொட்டின்னு இருந்தேன்னு, அந்த இடத்துல வேலை செய்திருந்தேன் அப்படின்னு. அந்த வகையில் எனக்கு இரவு நேரத்தில் வேலை செய்த அனுபவம் இருக்கிறது, நைட் ஷிஃப்ட். ஓகே சொல்லுங்களே. சரிங்க தாத்தா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க தாத்தா? இந்த நைட் ஷிஃப்டில் வாட் இஸ் யுவர் ஜாப்? என்னவென்றால், ஒருத்தனை மட்டும் நம்பு, ஒருவரை மட்டும் நம்பு, அது இறைவனாக இருக்கிறார். தயவுசெய்து மனிதர்களை நம்பாதே, ஏமாற்றுவார்கள். மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலேன்னு ஒரு கவிஞன் எழுதினான், பாடினான், நாம் கேட்டிருக்கிறோம். ஏன் தாத்தா அப்படி சொல்கிறீங்களோ? ஏன் மனுஷனை நம்பாதேன்னு சொல்கிறீங்களோ? நான் உனக்கு இது தரேன், உங்களுக்கெல்லாம் உதவி பண்ண தரேன் சொல்லிடுவான். அப்புறம் கேட்டால் நீ நல்லா இருக்கிற, உனக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்கப்பான்னு. அச்சி பழத்தை பார்த்து நீ நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவான். அதை புட்டு பார்த்தா தானே தெரியும் அதில் பூச்சும் புழுவும் இருக்குது. அந்த மாதிரி பார்ப்பதற்கு நன்றாக இருப்பார்கள், ஆனால் அவனுக்கு ப்ராப்ளம், பிரச்சனைகள் இருக்கும். வாழ்ந்த காலத்தில் நல்லா இருந்துக்கலாம். நீ அதை வச்சுக்கின்னு இப்போது சாகுற காலத்தில் நீ நல்லா இருக்கிற, உனக்கு உதவி பண்ண இல்லைன்னு கூட ஏமாற்றுருவாங்க. அதனால் மனுஷனை நம்பாதே. ஆமாம் சொல்லுங்களே. அது எப்படி தாத்தா மனுஷனை நம்பாதேன்னு சொல்கிறீங்க? நம்ம தான் இருக்கிறோமே, நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யறது இல்லையே. மனுஷனுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம செய்யறதில்லையே, நாமே செய்யறதில்லையே. அப்படி இருக்கும்போது இன்னொருத்தனை நம்ம எப்படி நம்பலாம்? ஆமாம் தாத்தா. அப்போ நம்ம என்ன யாரை நம்புறது தாத்தா? கடவுளை நம்புவோம்.
கடவுளை நம்புவோம். பாருங்கள், இவரை நம்புவோம். நம்மை படைத்தவர் பராமரித்து கொண்டிருக்கிறார். மரம் வச்சவன் தண்ணி ஊற்றாமல் இருக்க மாட்டான். அந்த மரத்தை பாதுகாத்து கொண்டு வருவான், அந்த செடிகளை பாதுகாத்து கொண்டு வருவான். அந்த நிலையில் நாம் கடவுளை நம்புவோம். இந்த மாதிரி மனுஷங்களை நம்பாது. நாம் கூட நல்லவர்கள் இல்லை. மனித இனமே நம்பிக்கை துரோகம் செய்வோம் மனிதர்கள். உதாரணத்துக்கு நம்மையே எடுத்துக்கொள்வோம். நாம் பிறருக்கு உதவி செய்வதில்லையே, தர்மம் செய்வதில்லையே. அப்படி இருக்கும்போது மற்றவனிடம் இன்று நாம் எப்படி தர்மத்தை எதிர்பார்க்க முடியும்? அதனால் நாம் இறைவனை வேண்டுவோம். இறைவா, நீரே கீப் மீ சேஃப், எங்களை பாதுகாப்பாக வைத்துள்ளுங்கள் இறைவா. கீப் மீ சேஃப், எங்களை ஆரோக்கியமாக வைத்துள்ளுங்கள் இறைவா. எங்களை சந்தோஷமாக வைத்திருங்கள் இறைவா. அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும் இறைவா. யூ ஆர் மை ஹோப், நீரே என் நம்பிக்கை. என் நம்பிக்கையே நம்பிக்கையே உமது பேரில் வைக்கின்றேன். எஸ், நமது நம்பிக்கையை இவர் மீது வைப்போம். நம்மை ஆரோக்கியமாகவும் பத்திரமாகவும் பார்த்து கொள்ளும்படி இவரை கேட்போம். அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும் என்று கேட்போம். அப்படி இருக்கும்போது மற்றவர்களை நாம் நம்பக்கூடாது. சொல்லுங்களே, வயதாகிவிட்டதே, சம்பாதனை இல்லையே, மனைவி இருக்கிறார்கள், வீடு இருக்கிறது, வீட்டுக்கு வரி பணம் கட்ட வேண்டும், மனைவியை காப்பாற்ற வேண்டும், நமது வயிற்றுக்கு நாம் சாப்பிட சம்பாதிக்க வேண்டும். ஆனால் வயதாகிவிட்டது, 84 வயசாயிடுச்சு, வருமானம் இல்லை, குழந்தைகளை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் சம்பாதிப்பது அவர்களுக்கே போதுமான அளவாக இருக்கிறது இந்த காலத்தில். அப்படி இருக்கும்போது அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் நமக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நீ நல்லா இருக்கிற உனக்கு இல்லைனா என்று சொல்லுவாங்க. எங்கே நல்லா இருக்கிறோம்? சம்பாதனை வருதா? வீட்டு வாடகை வருதா? மனைவி இருக்காங்களே, அவங்களுக்கு சாப்பாடு அவன் போடுறான், எனக்கு சாப்பாடு யார் போடுறான்? அவன் சொல்லுவான், உனக்கு வயசாகிடுச்சு, நான் உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. ஆனால் நீ நல்லா இருக்கிற, உனக்கு இல்லைன்னு சொல்லிடுவான். அவனை நம்பாதே, கடவுளை நம்பு. சொல்லுங்களே, கடவுளை நம்புகிறோம், மனுஷர்களை நாம் நம்பக்கூடாது. எப்படி நம்பக்கூடாது என்றால், நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில்லை. ஆம், ஒருவன் தர்மம் கேட்டு வீட்டுக்கு வருகிறான், அவனுக்கு நாம் தர்மம் செய்வதில்லை. இருக்கிற ஒரு பிளேட் சோறில் ஒரு பிடி சோறு அவனுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு மனம் வரவில்லை. அம்சங்களே, யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்கோ, என் இறைவன் இருக்கிறார் என்னை காப்பாற்றுறதுக்கு அப்படின்ட்டு அவரிடம் கேட்போம். இறைவா, கீப் மீ சேஃப்,
எங்களை ஆரோக்கியமாக வைத்தருளுங்கள் எங்கள் தந்தையே. எங்களை சந்தோஷமாக வைத்தருங்கள் தந்தையே. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் சேசுவே. நீரே என் நம்பிக்கை. என் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன். யூ ஆர் மை ஹோப். அப்படி என்று அவரிடம் கேட்போம். அவர் தான் சொல்லியிருக்கிறாரே, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நான் வீட்டில் இருக்கிற, நான் உன் எதிரில் இருக்கிற, என்னை தட்டி கேளுங்கள், என் இதயத்தை நான் திறக்குவேன் உங்களுக்காக. தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தேடுங்கள், எங்கே இருக்கிறது நான் காட்டுகிறேன், நீங்கள் பெறுவீர்கள். அப்படின்னு சொல்லியிருக்கும்பொழுது நாம் மற்றவர்களை எப்படி ஏன் நம்ப வேண்டும்? மற்றவனே என்று சொல்வது ஒரு தவறு. மற்றவனை ஏன் நம்ப வேண்டும் என்று சொல்வது கூட நான் வருத்தப்படுகிறேன், மன்னிப்பு கேட்கிறேன். இறைவன் இருக்கிறார். இறைவன் இருக்கின்றார், கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆவியாக இருக்கிறார். எங்கே இருக்கிறார் என்றால் ஆவியாக காற்றாக இருக்கிறார். கண்ணுக்கு தெரிவதில்லை. நாம் உயிர் வாழ்வதற்கு சுவாசிக்கிறோம் இல்லையா? சுவாசிப்பதற்கு காற்று வேண்டும் இல்லையா? காற்று எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நம்மை சுற்றி நமது சுவாசத்திற்கு காற்றாக இருக்கிறார். காற்றை நாம் பார்க்க முடியாது, ஆனால் நமக்கு உயிர் வாழ்வதற்கு சுவாசமாக இருக்கிறது காற்று. அந்த மாதிரி இறைவன் நம்மை காப்பதற்கு இருக்கிறார். எங்கே இருக்கிறார் என்றால் ஆவியாக இருக்கிறார். மனுஷனை நம்பாதீங்களோ, மற்றவர்களை நம்பாதீர்கள். வேண்டுமென்றால் நாம் மனுஷர்களுக்கு, மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க முயற்சிப்போம். ஆனால் மற்ற மனிதர்களை நம்பாதீர்கள். பேருக்கு பெரிய மனிதர்களாக இருப்பார்கள், சொன்னபடி செய்ய மாட்டார்கள். வேலை வாங்கி கொண்டு கூலி கொடுக்க மாட்டார்கள். செல்வங்களே, போப்பா, நாளைக்கு வா, வேலை வாங்கிக்கிட்டு நாளைக்கு வா, அந்த தரேன்னு சொல்லுவான். ஆனால் மனுஷனை பார்த்து நமக்கு கையும் காலம் கடவுள் கொடுத்திருக்கிறார். நமது கையும் காலம் தான் நமக்கு சொத்து. நாம் கையும் காலம் இருக்கும்போது, உடலில் ஆரோக்கியம் இருக்கும்போது, தலையில் 6 அறிவுகள், உடம்பில் 6 அறிவுகள் இருக்கும்போது ஏன் மற்றவர்களை நான் நம்ப வேண்டும்? அந்த 6வது அறிவை பயன்படுத்தி யாரையும் நம்பாதே. சொல்லுங்களே, நாம் யாரையும் நம்பக்கூடாது. மனசாட்சி ஒன்று இருக்கிறது, அதன்படி நாம் நேர்மையாக நடப்போம். நம் தேவைகளை இறைவனிடம் கேட்போம். நாம் இறைவனிடம் கேட்காவிட்டாலும் அவன் நமக்கு கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்களே, கேட்போமா? மனிதர்களை நம்பாது வேண்டாம். வேண்டுமானால் ஆடு மாடுகளை நாம் நம்புவோம். அவைகள் நமக்கு பால் கொடுக்கும், மாமிசத்தை கொடுக்கும். நாய்கள் நம்மோடு அன்போடு இருக்கும், நமக்கு பாதுகாவலாக இருக்கும். ஆனால் மனிதர்களை நம்பாதே. நம்ம ஏமாந்தால் நம்மளையே சாப்பிட்ருவான் மனுஷன் சாப்பிடுவான்டான்னு சொல்லுவான். அவன் சும்மாவா சொன்னான்? அவன் ஏதோ ஒரு அனுபவப்பட்டிருக்கிறான், அதைத்தான் சொன்னான். மற்ற மனிதர்களை சொல்லி பிரயோஜனமில்லை. நாமே
நாம் நியாயமாக நடந்து கொள்கிறோமா? இல்லை. யார் ஏமாறுவான்? நமக்கு கொடுத்த வேலையை எப்படி அவனை ஏமாற்றலாம் என்று தான் நம்ம யோசிக்கிறோம். அதை வைத்துக்கொண்டு தான் சொல்கிறேன். நம்மை போலத்தானே நமது உடன்பிறப்புகள் இருப்பார்கள். அதனால் நமது உடன்பிறப்புகளை நம்ப வேண்டாம். உடலோடு உள்ள உறுப்புகளை நம்புவோம். கை கால்களை நம்புவோம். நமது கண்ணை நம்புவோம். நமது வாயை நம்புவோம். காதை நம்புவோம். மூக்கை நம்புவோம். நாக்கை நம்புவோம். நம் உடம்பிலே இருக்கிற உணர்வுகளை நம்புவோம். ஆறாவது அறிவு, பகுத்தறிவை நாம் நம்பலாம். மனுஷன் சாப்பிடுறான்டா. ஆம் சொல்லுங்களே, கடவுளை நம்புவோம். கடவுளை நம்புவோம். நமக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி, நமக்கு ஒரு பெரிய ஆதாரம் என்ன இருக்கு என்றால் நம்பிக்கைத்தான். நாம் நம்புவோம். நம்பினோர் கெடுவதில்லை. இது நான் மட்டும் சொல்லவில்லை. 4 மறை தீர்ப்பு நாளும் தெரிந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நம்பிக்கை ஒன்று தான் நமக்கு கைப்பிடி, கைகோல். நாம் ஒரு தெருவில் நடந்து போக வேண்டும் என்றால் கையில் ஒரு கோல் இருந்தால் போதும். அதுக்கு அது நமக்கு பள்ளமேடை காட்டும். அதை நம்புவோம். இறைவனை நம்புவோம். எங்களாகிறார் இறைவன் என்று கேட்காதீர்கள். இருக்கிறார். இறைவன் இருக்கின்றார், கண்ணுக்கு தெரியவில்லை. அப்படி இருக்கும்போது எங்கே இருக்கிறார் கடவுள் என்று கேட்காதீங்க. உள்ளே இருக்கிறார் கடவுள். நம்மில் இருக்கிறார் கடவுள். உயிராக இருக்கிறார் கடவுள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கடவுள் நம் உயிர் நம் உடலிலே இருக்கிறது அல்லவா? அந்த உடல் தான், அந்த உயிர் தான் கடவுள். நம்மையே நாம் நம்ப வேண்டாமா? நம் உயிரை நாம் நம்ப வேண்டாமா? நமது உயிர் இல்லை என்றால் அந்த உடல் இருக்குமா? இந்த உடல் இருக்க வேண்டும் என்றால் உயிர் இருக்கிறது. அந்த உயிர் தான் கடவுள். செல்வங்களே, கடவுளை நம்பலாம். அது எந்த கடவுளாக நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு கடவுள்னு தெரியுதா? கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்று தெரிகிறதா? அவனை கேளுங்கள். ஆம், சரி செல்வங்களே, அது இரவு நேர வணக்கத்தை சொல்லி நான் விடை பெறுகிறேன். நான் உங்களோடு பேசுவதற்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. இறைவா, உமக்கும் நன்றி.